எதிர்காலம், அதெல்லாம் தான் நம்ம நன்மைகளாக கருதுறோமா? பைபிள்ல நமக்கு என்ன சொல்லுகிறது என்னன்னு பார்ப்போம். பைபிள்ல நமக்கு நன்மைனா என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் நான் தியானிக்க போற வசனம் சங்கீதம் 23:6 யாராவது வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு போட்டிருக்கு. நான் நன்மையும் கிருபையும் தொடரவில்லை, நன்மையை தேடி நான் போகவில்லை, நன்மையை தேடி நான் ஓடி போகவில்லை, நன்மை என்னை தேடி வரும். நம்மளால தவிர்க்க முடியாது நன்மைய, நன்மையை நம்மளால தவிர விட முடியாது, நன்மை நம்மளை விட்டு போகாது. ஸோ இந்த வசனம் நம்ம மெயினா தியானிக்க போகும்போது இந்த வசனத்தோட உண்மையான மீனிங் நமக்கு தெரியணும். இந்த பிரசங்கம் முடியும் போது இந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன், இந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் புரியணும். ஆண்டவர் நம்ம கூட பேசுறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கறது கடவுளோட நன்மை எவ்வளவு பெரியது. நம்ம கடவுளோட நன்மையை பத்தி சொல்ல வரோம். ஸோ கடவுளோட நன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளோட நன்மை எவ்வளவு பெரியதுன்னு யோசிக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சங்கீதம் 33 5 வாசிப்போம். தேவனுடைய நன்மை சிலருக்கு மாத்திரம் இல்ல, சில இடங்களுக்கு மாத்திரம் இல்ல, சில காலத்திற்கு மாத்திரம் அல்ல. தேவனுடைய நன்மை டைம், பிளேஸ், பர்சனை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. தேவனுடைய நன்மை எல்லாருக்கும் ஒன்றாகவும் பூமி முழுவதும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு காருண்யத்தால் நிறைத்திருக்கிறார். ஸோ பூமி முழுவதும் அவருடைய நன்மை இருக்கு. நம்மளோட பார்க்குற இடம்லாம் கர்த்தருடைய நன்மையால் நிரப்பிருக்கு. நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம அதை உணர்றோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய நன்மையோட ஆழமும் அகலமும் எப்படி உணரணும்னா யாத்ராகமம் 34 6 7 வாசிப்போம். அதுல தேவனாகிய கர்த்தர் அவரை தானே அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நன்மைன்னா என்னன்றது, கர்த்தர் நன்மையானவர்ன்றத எப்படி கடவுள் தம்மை தானே இன்ட்ரடியூஸ் பண்றாருன்றது அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அத அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். நம்ம என்னெல்லாம் குற்றம் பண்றோமோ, என்னெல்லாம் தவறுகள் பண்றோமோ, அந்த தவறுகளை மன்னிக்கிற தேவனாகி இருக்கிறார். நம்ம இடத்துல மனம் திரும்புறது மாத்திரம் தான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவரை நம்மளை மன்னித்து பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம பாவத்துல இருந்து மீட்டு எடுக்கிறார். சோ அது எத்தனை தலைமுறை, 1000 தலைமுறைகளாக அவர் இரக்கத்தை காக்கிறவர். சோ அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம கூட வச்சிருக்கோம். அப்படி ஒரு ஆழமான அன்பையும் ஆழமான ஒரு நன்மையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். கடவுளின் நன்மையை யாரெல்லாம் பெறுவாங்க? ஸோ who will receive God's goodness? அதை புரிஞ்சு கொள்வதற்காக நம்ம கடவுளோட நன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், கடவுளோட நன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்த்துருக்கோம், எவ்வளோ ஆழம் உள்ளதுன்னு பார்த்துருக்கோம். யாரெல்லாம் கடவுளோட நன்மையை பெற்றுக்கொள்வாங்க? ஸோ யாரெல்லாம் பெற்றுக்கொள்வாங்கன்றதை உணர்வதற்கு நான் இந்த வசனங்கள் மூலமா தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள ஊடுறணும். இந்த வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை இந்த வசனம் இப்போ உங்ககிட்ட பேசினாலும் நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வசனங்கள் பேச தொடங்கும். ஸோ இந்த வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனங்களை எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இது உங்க லைஃப்ல கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் இந்த வசனங்கள். சங்கீதம் 31:19 வாசிப்போம். தேவன் நமக்கு நன்மையை முன்னாடியே உண்டு பண்ண வச்சிருக்காரு. நம்ம நல்லது பண்றதுனால நமக்கு கொடுக்கறதல்ல, நமக்கு முன்னாடியே உண்டு பண்ண வச்சிருக்காரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை அறிந்து கொண்டு அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு தேவன்
நம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று அறிவான். ஆபிரகாம் அவனுடைய மகனை ஈசாக்க வெட்ட வரும்போது கடவுள் ஏஞ்சல் அவரை வந்து நிறுத்துறாரு. அந்த நிறுத்துற சமயத்துல தான் தெரியுது ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறான்னு. ஸோ தேவனுக்கு பயப்படும் போது அதுக்குரிய பலன்கள் தேவன் கண்டிப்பாக அவனுக்கு கொடுப்பார். ஸோ அந்த அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிப்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மறுபுத்தருக்கு முன்பாக உண்மையை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து நன்மைகளை உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அதை நம்ம எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றோன்றத நம்ம உணரணும். ஸோ நம்ம ரிசீவ் பண்றதுதான் நம்ம வேலை. ஆல்ரெடி நம்மளுக்கு நன்மைகள் கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல சுற்றியும் நமக்கு நன்மைகள் தான் இருக்கு. அந்த நன்மைகளை நம்ம ரிசீவ் பண்ணணும், அதை உணரணும். யாருக்கு இந்த நன்மை கிடைக்கும்? யாருக்கு? பசியுள்ள ஆத்மாக்கு தான் இந்த நன்மைகள் கிடைக்கும். சங்கீதம் 107:8 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107. ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கும், பசியுள்ள ஆத்மாவை நன்மையாய் நிரப்புகிறார் என்று. பசியுள்ள ஆத்மாவே திருப்தியாகும். ஒரு குழந்தை அழுகுன்னா அந்த அழுகிற குழந்தைக்கு தான் ஏதாவது கிடைக்கும். அழுகாம இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லைன்னா நிரம்பின பாத்திரத்துக்கு ஒன்றும் கிடைக்காது. காலியான பாத்திரத்துக்கு தான் கிடைக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கடவுளை தேடுறோம், எந்த அளவுக்கு கடவுளுக்காக ஏங்குறோமோ அந்த அளவுக்கு தான் கடவுள் நம்மளை நிரப்புவாரு. ஸோ பசியுள்ள ஆத்மா திருப்தி அடையும். தேவனை தேடுகிற இருதயம் தன்னிலை திருப்தி நம்மனால தன்னிலை திருப்தி அடையாத மனம் அவருடைய நன்மையால் நிரப்புகிறார். நம்மள நாமளே சாட்டிஸ்ஃபை ஆற மாதிரி ஆகாம கடவுளோட வாஞ்சைக்கும் கடவுளோட சித்தத்துக்கும் நம்ம எப்போ ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ கடவுள் நம்மள நன்மையால் நிரப்ப தொடங்குவார். கர்த்தருடைய நன்மை எப்பவும் கிடைக்கும்னா இட் இஸ் நாட் இன் மை ஸ்ட்ரென்த். ஸோ சங்கீதம் 34:10 வாசிப்போம். நம்ம எப்பவுமே நம்மளோட சொந்த பலத்தை நம்பாம எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை சார்ந்து கொள்ளும் போது அவர் நமக்கு பாதுகாப்பையும் நன்மையும் வழங்குகிறார். ஒரு சிங்கக்குட்டி எப்படி இருக்கும்னா அதோட பிரெடேட்டிங் சென்ஸ், அதோட வேட்டையாடுற தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அந்த சிங்கக்குட்டிக்கு பசின்ற நிலைமை வரும்போது அது வந்து பசியில வாடும். ஆனா கர்த்தரை தேடுகிற நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குறையும் வராது. நம்மளோட ஃபிளஷை நம்பாத இருக்கும் போது, நம்ம ஃபிளஷை நம்ம கடவுளை மட்டும் தேடும் போது, கடவுளை மட்டும் நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா கடவுள் வந்து நமக்கு ஒரு குறைவு விடாம, சிங்கக்குட்டிகள் கூட குறைவு வரும். ஆனா கர்த்தரை தேடுகிற நம்மளோ கடவுளோட பிள்ளைகளுக்கோ ஒரு குறையும் வராதுன்னு இந்த வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சங்கீதம் 84:11 வாசிப்போம். இதில் நம்ம அறிய வேண்டிய காரியம், சகலமும் மகிழ்ச்சியான நேரங்களில் மாத்திரம் அல்ல, கடவுள் வந்து நம்மளோட துன்பங்களிலும் நம்ம தோல்விகளிலும் நம்மளோட வேதனைகளிலும் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்ற வல்லவர். நம்ம உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறான்னு பாக்குறோம். அது வந்து மகிழ்ச்சியான நேரங்களில் மாத்திரமல்ல, துன்பங்களிலும் தோல்விகளிலும் எல்லா காலங்களிலும் நம்ம கூட இருக்கார். தேவனுக்கு வேண்டியது நம்மளோட இருதயம் மாத்திரம்தான். தேவனுக்கு நம்மளோட இருதயத்தை கொடுக்கும் போது, நம்ம இருதயத்தை தேவனிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சோ இந்த வசனத்துல தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமான அவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமாய் நடக்கிறவர்கள் நன்மையை வழங்காதிரார். சோ உத்தமமாய் நடக்கிறவர்னா யாருன்னு பார்த்தோம்னா, கடவுளோட வார்த்தையை பிடிச்சிட்டு கடவுளோட காரியங்களை நம்ம தவறுகள் நடக்கும்போது தவறுகள் இருந்து மனம் திரும்பி கடவுளை பின்தொடரும் போதுதான் உத்தமமாக மாறும். நம்மளோட சொந்த ரைச்சியஸ்னஸ்னால, சொந்த காரியங்கள்னால நம்ம கடவுளை எப்பவுமே பின்தொடர முடியாது. நம்ம எப்போ மனம் திரும்பி கடவுள்கிட்ட பின்னியும் நம்ம வருவோமோ அப்பதான் நம்ம ரைச்சஸா மாறுவோம். அப்ப மாறும் போது நம்ம கிட்ட இருந்து ஒரு நன்மையும் குறைப்படாது. என்ன கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை கடவுள் வந்து
நல்லதாக நல்லதாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். கடவுள் வந்து நம்மள வந்து ஒரு இந்த காரியங்கள் நம்ம இது பண்ணும்போது கடவுள் வந்து நம்மள புதிதாக மாற்ற தொடங்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், ஒவ்வொரு உண்மை பெரிதாயிருக்கிறது. சோ ஒவ்வொரு நாளும் நம்மள வந்து ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். கடவுளை நம்ம விசுவாசிக்கும் போது, கடவுளை நம்பும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்பார். நம்ம பழைய காரியங்கள், நம்மள பழைய சிந்தனைகள், பழைய பாவங்களை அதெல்லாம் மறந்துட்டு நமக்கு புதிய நாளையும் புதிய சரீரத்தையும் கொடுக்க ஒவ்வொரு நாளும் கடவுள் வல்லவராயிருக்கிறார். அந்த இது கொடுக்கும்போது அது கடவுள் வந்து நம்மளை மாற்றுகிற ஒரு ஆறுதலையும் நமக்கு கொடுப்பார். சோ அவைகள் காலை தோறும் புதியவைகள், அவள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஒரு புதிய வாய்ப்பு ஒவ்வொருவரும் தேவனின் நன்மையினால் நமக்கு நிரப்புவார். அவர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதுல தாவீது அழகா சொல்லியிருப்பாங்க, கர்த்தரை நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். நம்ம எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கோம். ருசித்து பார்க்கறது வந்து தாவீது ருசித்து பார்த்ததுனால நம்ம கிட்ட சொல்றாங்க, கடவுளை ருசித்து பாருங்க. யாராச்சும் ஒருத்தங்க இப்போ ஒன்று ஸ்வீட்டான ஒரு இது டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களோ பண்ணாதான் அவங்க நம்மகிட்ட சொல்ல முடியும். ஸோ கடவுள் எவ்வளோ நல்லவர்ன்றது தாவீது ருசித்து பார்த்ததுனாலதான் நமக்கு இது மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளும் ருசித்து பார்க்கணும்னா தாவீது போல நம்ம கடவுளுக்கு நம்ம இறங்கணும். தாவீது போல கடவுளுக்கு மேல அன்பு செலுத்தணும். தாவீது போல நம்ம மாற தொடங்கணும். ஸோ அது தொடங்கும் போது கடவுளை ருசி பார்க்க ஆரம்பிப்போம். கடவுளோட ருசியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா வேற எதுவுமே நமக்கு ருசியா தெரியாது. ஸோ அதுதான் இருக்கிறதுல அல்டிமேட் ஒரு ருசியாக நமக்கு தெரியும். ஸோ நம்ம கடவுளோட வசனத்தை பார்த்துட்டு இருந்தோம். இதுல கடவுளோட நன்மை இருக்கிறதுலே அதிகமா வெளிப்பட்ட தருணம் எப்பன்னா சிலுவை மரணம். சோ தேவனுடைய காருண்யம் மிக தெளிவாக வெளிப்பட்ட இடம் சிலுவை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுப்போம். நம்ம நல்லவங்களா இருக்கும் போது அல்ல, நம்ம தகுதியானவர்களாக இருக்கும் போது அல்ல, நம்ம தேவனை தேடும் போது கடவுள் நம்ம மீது நேசிக்கல, நம்ம பாவத்துல இருக்கும் போது கடவுள் நம்மளை நேசிச்சார். அது கடவுளுக்கு மட்டும் இருக்கிற ஒரு குணாதிசயம். நம்ம அவரை தேடும் போது இல்ல, அவரு நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம அவருக்கு எதிராக திரும்பும் போது கடவுள் நேசிக்கிறார். அது யாராலுமே பண்ண முடியாது. இது தேவனுடைய உருவம், அன்பின் வடிவம். சோ இதுதான் கடவுளோட வடிவம், இதான் கடவுளோட உருவம். சோ இதை நம்ம உணர ஆரம்பிக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள இதை நம்ம ஊற்றணும். இதை நம்ம ஊற்றும் போது நம்மளுக்குள்ள மாற்றங்கள் வர தொடங்கும். யோவான் 3:16 வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்தது இவ்வளோ, அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படுகிறது, அவரை தந்தவர் இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டார். நம்ம கடவுளை எவ்வளவு நம்மள நேசிக்கிறார்னா அவருக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். ஒரு ரத்த சாட்சியாக கொடுத்தார். நமக்காக நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்ம மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்மள அவர் கூட சேர்ப்பதற்காக, நம்மள அவரோட பிள்ளைங்களாக கன்சிடர் பண்றதற்காக, நம்ம அவர் கூட நித்திய ஜீவன் அடைவதற்காக, நம்ம அவர் கூட பரலோகத்தில் இருப்பதற்காக அவரோட சொந்த குமாரனை கொடுத்தார். அது நம்ம எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம இருதயத்துல வச்சிருக்கோம்? எத்தனை பேர் நம்ம அதை நம்பி நம்மளோட லைஃப் போயிட்டு இருக்கு?
அதை நம்ம கண்டிப்பா நம்ம உணரணும். ஸோ நம்மளோட லைஃபோட மெயினான பர்பஸ் வந்து இந்த ஒரு வசனம் தான். அது அது நம்ம கடவுள் நமக்காக கொடுத்த உயிர் வந்து நம்மள ரட்சிப்பதற்காக தான். அதை நம்ம உணரும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம நம்ம கூட கடவுள் வருவார், நம்ம இருதயத்துல வர ஆரம்பிப்பார். ரோமர் 10:9 வாசிக்கும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறோம், நம்ம எப்போ கடவுள் நம்மளை ரட்சிக்கப்படுத்துறாருன்னா இந்த ஒரு வசனத்துல சொல்றது, நம்ம அவரை வாயினால அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவரை தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று நம் இருதயத்தில் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த ஒரு வசனம் நம்ம என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது. எதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா இந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான். நீங்க நம்ம சபைக்கு வர்றதுனாலயோ, நம்ம வாரம் சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ, நம்ம கோயில் காரியங்களை எல்லாவற்றையும் செய்கிறதுனால இல்ல. கடவுள் நமக்காக சிலுவையில மறிக்கப்பட்டார். நம்மளோட பாவங்களுக்காக அவர் மன்னிக்கப்பட்டார். ஒரு குற்றம் இல்லாத கடவுள் நமக்காக மன்னிக்கப்பட்டதுனால மட்டும்தான் நமக்கு பரலோகமே இல்லாமல் வேற நம்மளோட சொந்த காரியங்களோ, நம்மளோட சொந்த நல்ல காரியங்களோ, நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குற ஹெல்ப்னாலேயோ, நம்ம செய்யற நல்ல விஷயங்கள்னாலோ கடவுள் கண்டிப்பா நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு தெய்வமே தெய்வமேன்னு சொன்னா உன்னை யாரு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. ஸோ கடவுள்கிட்ட நம்ம கேட்கறது என்ன ஒரே விஷயம்னா, பாவியாக இருக்க எங்களை ரசித்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஸோ இது வந்து ஒரு தெய்வனோட ஈவு. எபேசியர் 2:8 வாசிக்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது கிரியைகளால உண்டானதல்ல. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம யோசிக்கணும், நம்ம பண்ற கிரியைனால உண்டானதல்ல, இது தெய்வனோட செயல்னால மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிட்டு. ஸோ இதனால நம்ம வந்து எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாமானா கிடையாது. இந்த தெய்வ ஈவு நமக்கு வந்த பிறகு நம்மளுக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள மாற்றங்கள் வர தொடங்கணும். ஸோ மாற்றங்கள் வர தொடங்கும் போது கடவுளோட ஆவி நம்மளோட இருதயத்துல வரும்போது கடவுள் நம்ம கூட பேச ஆரம்பிப்பார். ஸோ நம்ம கர்த்தரோட கிருபைக்கு நன்றி சொல்லிட்டு ரட்சிப்புன்ற ஈவை நம்பிக்கையோட பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்புன்ற ஒரு ஈவை நம்பிக்கையோட பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயம் வந்து புதுப்பிக்கப்படும். ஆர்வஸ்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அதை பத்தி ஒரு சின்ன வசனம் மட்டும் சொல்றேன். யோவான் 12:24. மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதுல எந்த ஒரு தானியத்தையும் நம்ம நிலத்துல இடும்போது அது உயிர் விட்டாதான் அது புதிய கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல ஏசப்பா அவரோட சொந்த குமாரன் சிலுவையில மறிக்கப்பட்டு அவர் ஒரு தானிய விதையாக மண்ணில் மறித்தது கொண்டு நமக்கு என்ன கனி கிடைச்சிருக்குன்னா, நமக்கு ரட்சிப்புன்ற ஒரு அற்புதமான கனி கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காத ஒரு கனி நமக்கு ஏசப்பா கொடுத்திருக்காரு. அது நம்ம இருதயத்துல ஒவ்வொருவரும் உணர ஆரம்பிக்கணும். சோ அந்த கோதுமை மணியாக ஏசப்பாவை கருதணும். மண்ணில விழுதல் வந்து சிலுவையின் மரணமாக கருதணும். மிகுந்த கனி வந்து நம்மளோட ரட்சிப்பு தான். சிலுவை இல்லை என்றால் நமக்கு மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை என்றால் நித்திய ஜீவன் இல்லை. அவர் இயேசு தாமே தம்மை ஒப்பு கொடுத்ததால் ஜீவனை நாம் அறுவடை செய்கிறோம். இயேசு அவரே தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் நம்ம ஜீவனை அறுவடை செய்கிறோம். சோ அந்த அறுவடை வந்து நம்முடைய ரட்சிப்பு, அவரோட பிள்ளைங்களாக கன்சிடர் பண்றதற்காக, நம்ம அவர் கூட நித்திய ஜீவன் அடைவதற்காக, நம்ம அவர் கூட பரலோகத்தில் இருப்பதற்காக அவரோட சொந்த குமாரனை கொடுத்தார். அது நம்ம எத்தனை பேர்
நம்ம விசுவாசிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம இருதயத்துல வச்சிருக்கோம், எத்தனை பேர் நம்ம அதை நம்பி நம்மளோட லைஃப் போயிட்டு இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா நம்ம உணரணும். ஸோ நம்மளோட லைஃபோட மெயினான பர்பஸ் வந்து இந்த ஒரு வசனம் தான். அது நம்ம கடவுள் நமக்காக கொடுத்த உயிர் வந்து நம்மள ரட்சிப்பதற்காக தான். அதை நம்ம உணரும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம கூட கடவுள் வருவார், நம்ம இருதயத்துல வர ஆரம்பிப்பார். ரோமர் 10:9 வாசிப்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறோம், நம்ம எப்போ கடவுள் நம்மளை ரட்சிக்கப்படுத்துறாருன்னா இந்த ஒரு வசனத்துல சொல்றது, நம்ம அவரை வாயினால அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவன் அவரை மருத்துவத்திலிருந்து எழுப்பினார் என்று நம் இருதயத்தில் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த ஒரு வசனம் நம்ம என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது. எதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா இந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான். நீங்க நம்ம சபைக்கு வர்றதுனாலயோ, நம்ம வாரம் சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ, நம்ம கோயில் காரியங்களை எல்லாவற்றையும் செய்கிறதுனால இல்ல, கடவுள் நமக்காக சிலுவையில மறிக்கப்பட்டார், நம்மளோட பாவங்களுக்காக அவர் மன்னிக்கப்பட்டார். ஒரு குற்றம் இல்லாத கடவுள் நமக்காக மன்னிக்கப்பட்டதுனால மட்டும்தான் நமக்கு பரலோகமே இல்லாமல் வேற நம்மளோட சொந்த காரியங்களோ, நம்மளோட சொந்த நல்ல காரியங்களோ, நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குற ஹெல்ப்னாலேயோ, நம்ம செய்யற நல்ல விஷயங்கள்னாலோ கடவுள் கண்டிப்பா நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு தெய்வமே தெய்வமேன்னு சொன்னா உன்னை யாரு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. ஸோ கடவுள்கிட்ட நம்ம கேட்கறது என்ன ஒரே விஷயம்னா, பாவியாகவே இருக்க எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஸோ இது வந்து ஒரு தெய்வனோட ஈவு. எபேசியர் 2:8 வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது கிரியைகளால உண்டானதல்ல. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம யோசிக்கணும், நம்ம பண்ற கிரியைனால உண்டானதல்ல, இது தெய்வனோட செயல்னால மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிட்டு. ஸோ இதனால நம்ம வந்து எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாமான்னா கிடையாது. இந்த தெய்வ ஈவு நமக்கு வந்த பிறகு நம்மளுக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள மாற்றங்கள் வர தொடங்கணும். ஸோ மாற்றங்கள் வர தொடங்கும் போது கடவுளோட ஆவி நம்மளோட இருதயத்துல வரும்போது கடவுள் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பார். ஸோ நம்ம கர்த்தரோட கிருபைக்கு நன்றி சொல்லிட்டு ரட்சிப்புன்ற ஈவை நம்பிக்கையோட பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்புன்ற ஒரு ஈவை நம்பிக்கையோட பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயம் வந்து புதுப்பிக்கப்படும். ஆர்வஸ்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அதை பத்தி ஒரு சின்ன வசனம் மட்டும் சொல்றேன். யோவான் 12:24. மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாராவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். இதுல எந்த ஒரு தானியத்தையும் நம்ம நிலத்துல இடும்போது அது உயிர் விட்டாதான் அது புதிய கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல ஏசப்பா அவரோட சொந்த குமாரன் சிலுவையில மறிக்கப்பட்டு அவர் ஒரு தானிய விதையாக மண்ணில் மறித்தது கொண்டு நமக்கு என்ன கனி கிடைச்சிருக்குன்னா, நமக்கு ரட்சிப்புன்ற ஒரு அற்புதமான கனி கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காத ஒரு கனி நமக்கு ஏசப்பா கொடுத்திருக்காரு. அது நம்ம இருதயத்துல ஒவ்வொருவரும் உணர ஆரம்பிக்கணும். சோ அந்த கோதுமை மணியாக ஏசப்பாவை கருதணும். மண்ணில விழுதல் வந்து சிலுவையின் மரணமாக கருதணும். மிகுந்த கனி வந்து நம்மளோட ரட்சிப்பு தான். சிலுவை இல்லை என்றால் நமக்கு மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை என்றால் நித்திய ஜீவன் இல்லை. அவர் இயேசு தாமே தம்மை ஒப்பு கொடுத்ததால் ஜீவனை நாம் அறுவடை செய்கிறோம். இயேசு அவரே தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் நம்ம ஜீவனை அறுவடை செய்கிறோம். சோ அந்த அறுவடை வந்து நம்முடைய ரட்சிப்பு, அவரோட அந்த சீடு வந்து ஏசப்பாவோட மரணம், அந்த சிலுவை மரணம் தான் ஏசப்பாவோட சீடு.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். உள்ளான மனிதன் வந்து நம்ம நாளுக்கு நாள் புதுப்பிக்கணும். புறமான மனுஷன் நம்ம வயசாகும் போது, அது ஏஜ் ஆகும் போது எல்லா செல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஏஜிங்ல எல்லா செல்ஸும் குறைய ஆரம்பிக்கும். ஆனா உள்ளான மனுஷன் தினந்தோறும் புதுப்பிக்கணும். நம்ம நம்பிக்கையிலும் நம்ம சமாதானத்திலும் தேவனுடைய கூடிய உறவிலும் சந்தோஷமாக இருக்க தொடங்கணும். ஸோ நம்மள உள்ளால உள்ள மனுஷனை வந்து எப்பவுமே புதுப்பிக்கணும். அதை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். நம்ம வெளியே இருக்கிற சரீரம் எப்படி நாளுக்கு நாள் வரும்போது வயசாகி எல்லாம் மறித்து போகும். ஆனா உள்ளால இருக்கிற மனுஷன் வந்து சந்தோஷத்துல, ஏசப்பா கூட இருக்கிற ஒரு சந்தோஷத்துல டெய்லியும் புதுப்பிக்கணும். அந்த சந்தோஷம் வந்து நம்மள இன்னும் மென்மேலும் வளர தொடங்கும். நம்மளோட பழைய சரீரம் ஃபுல்லா போகணும். புதிய சரீரம் உள்ள இருக்கிற புதிய சரீரம் வந்து புதிதாயிட்டே இருக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். நம்ம லைஃப்ல காணப்படாதவைகள் எவ்வளவோ இருக்கு. ஸோ காணப்படாதவைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம கண்ணில் தெரிகிறது எல்லாமே நித்தியமானவைகள், எப்ப வேணாலும் அழிஞ்சு போகும். காணப்படாதவைகள் பரலோக ராஜ்யம் மட்டும்தான். முதல்ல அதையும் பொருளாதார ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்ன எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். கடவுளோட ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கணும். ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கும் போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். அவரோட பேர்டன் எல்லாம் அவரு சுமக்க ஆரம்பிப்பார். நம்ம கூட அவர் இருப்பார், நம்மள அவர் சுமப்பார். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும்போது கடவுள் நமக்கு எல்லா நன்மையும், எல்லா ஈவையும், எல்லா தயவையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். இவ்வளவு பெரியான அன்பு பாருங்களேன். நம்மள வந்து கடவுள் வந்து இவ்வளோ பாவத்துல இருந்து தூக்கி எடுத்த பிறகும் நம்ம கூட இருந்து நம்மள வந்து பிள்ளைகளாக மாட்டுகிறார். நம்ம இதுக்கு மேல அடிமைகளோ ஸ்லேவ், we are not slaves anymore, we are the children of God. children of God ன்னு சொன்னா கடவுளோட கூட இருக்கிற பிள்ளைகள் மாதிரி மாற்றாங்க. ஸோ அது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு ஈவு நமக்கு கிடைக்குது. நம்மள வந்து நார்மல் பீப்புள் இருந்து சில்ட்ரன் ஆஃப் காட், கடவுளோட சொந்த பிள்ளைகளாக நம்மளை மாற்றுகிறார். திரும்பி இந்த வசனம் நான் சொல்ல விரும்புறேன். சங்கீதம் 23:6ஆம் வசனம். நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். நம்ம கடவுள் கொடுக்கிற நன்மை எவ்வளவு பெரியது, நமக்காக வச்சிருக்கிற கிருபைகள் எவ்வளவு பெரியதுன்னு பார்த்தோம். நம்ம ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நமக்கு தொடரும். நமக்கு கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஸோ நம்ம பிள்ளைகளாகவும் மாற்றி அவரோட வீட்டுல நம்மளை புத்திரராக வைக்க போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையோட, அந்த ஒரு விசுவாசத்தோட நம்ம இங்கிருந்து போவோம். நம்ம இங்கிருந்து வெளியே போகும்போது ஒவ்வொருவரும் நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று ஒவ்வொருவர்கிட்டையும் சொல்லிட்டு போவோம். அப்படி சொல்லும் போது நம்மளோட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம செய்ய வேண்டியதை அவரை விசுவாசிக்கணும். அவர் நமக்காக நம்மளோட பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் வரும்போது நம்மள பிள்ளைகளாக மாறுவோம். அவருடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நம்ம எல்லாருமே இருப்போம். நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே சப்பா. இந்த வசனங்கள் மூலமாக இந்த மக்களிடம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே சப்பா. எங்களை உங்க பிள்ளைகளாக மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே சப்பா.
உண்மை மாத்திரம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் உண்மையிடத்துல அறிக்கையிடுறோம் ஆண்டவரே சப்பா. எங்களை நீங்க ரட்சித்ததற்காக நன்றி ஆண்டவரே சப்பா. எங்களை ரட்சித்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர்களே ஆண்டவரே. 3ஆம் நாள் உயிர் தெளிந்தீர்களே ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. எங்களுக்காக வருவீங்களே ஆண்டவரே சப்பா. எங்களை உங்க வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே சப்பா. அந்த நம்பிக்கையில நாங்க போகும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே சப்பா. காணப்படுறவைகள் நித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் ஆண்டவரே சப்பா. நாங்க காணப்படாதவைகளை உங்களோட பரலோகத்த ராஜ்யத்திலே ஃபோக்கஸ் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே சப்பா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதல் எல்லார் இருதயத்திலும் இறங்குவதாக ஆண்டவரே சப்பா. உம்முடைய பிரசனம் எல்லார் இருதயத்திலும் இறங்குவதாக ஆண்டவரே சப்பா. இங்க இருந்து போகும்போது நீங்க எல்லார் இருதயத்திலும் பேசின ஒரு சந்தோஷத்தோட போட்டோம் ஆண்டவரே சப்பா. எல்லாரும் நித்திய ஜீவன்ல பிரவேசிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே சப்பா. அந்த ஒரு சந்தோஷத்தோட அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல விட்டு போவதற்காக நன்றி ஆண்டவரே சப்பா. அடியேன்னு நீங்க பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை பேச வச்சதற்காக நன்றி ஐசப்பா. இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீண் போவதில்லை ஆண்டவரே சப்பா. இந்த வார்த்தைகள் ஒன்றும் வீண் போவதில்லை ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு கிருபையும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே சப்பா. உம்முடைய பரிசுத்த கரம், உம்முடைய பரிசுத்த வழிநடத்தல், உன்னுடைய பரிசுத்த கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே சப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. மீதியான வேலையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ பரிசும் பாதமனு